லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் சில ப்ரெடிக்ஷன்ஸை மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு ஓவரால் ட்ரெண்ட் அண்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலி மார்க்கெட்டு மண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கலாம்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணிவிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், இனிமேல் இந்த பிளேஸில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கேண்டிலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது பியூர்லி ரெட் கேண்டில்னு சொல்ல முடியாது. இது பியூர்லி ஒரு நான் டைரக்ஷனல் கேண்டில்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு சைடும் விக் இருக்குது அண்ட் ஒரு சின்ன ரெட் பாடி இருக்குது. ஸோ இது நான் டைரக்ஷனல் கேண்டில் தான். அண்ட் அதுவே டேயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், லாஸ்ட் வீக்கோட கேண்டில்ஸ் எல்லாமே ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டில் இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது, அதாவது ஃப்ரைடே ஹோலினால் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகலை. ஸோ மண்டே கேப் அப் ஆர் கேப் டவுனில் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம போய் பார்த்தோன்னா நல்லாவே தெரியும், ஆஃப்டர் திஸ் நான் டைரக்ஷனல் கேண்டில் அகெயின் ஒரு நான் டைரக்ஷனல் கேண்டில் தான் மேக் பண்ணியிருக்கு. அண்டு ஓவரால் ட்ரெண்டை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு டவுன் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை டே கேண்டிலில் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்டு தான். பட் இந்த பிளேஸில் நல்லாவே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான் இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் நிஃப்டி 22,000லேருந்து 22,800க்குள்ளே ட்ராவல் ஆகலாங்கிறது தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு 48,300 இருந்து ஒரு 45,900 இல்லை 46,000க்கு உள்ளாடியே மார்க்கெட் ஒரு மூமெண்ட்டு கொடுக்கலான்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ண லெவல் தான் 22,000 ஒரு சப்போர்ட் லெவல். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 21,475 ஒரு சப்போர்ட் லெவல். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு, அதாவது 20,490 இல்லை 20,500 ஒரு சப்போர்ட் லெவல். அண்ட் எப்போவுமே ரவுண்ட் நம்பர்ஸில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதுனால 21,000 கூட ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்டு 23,000 கூட நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 23,500 இல்லை 23,700 அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அண்ட் தேர் இஸ் எ சேயிங் கால்டு சப்போர்ட் டர்ன்ஸ் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இஃப் இட் பிரேக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 23,900. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி இருக்கிறதுனால இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லெவலை கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சோனாவே இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுனால இதை ஒரு சோனா நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பார்த்துட்டோம் இந்த பிளேஸு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 50,000 வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ரவுண்ட் நம்பர். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக அந்த ரேஞ்சில் ஒரு ஜோனும் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை தான் ஒரு வாட்டி பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. அகெயின் இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்ததுனால கண்டிப்பாக இந்த ஜோனை அகெயின் டேப் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்டு இங்கே பார்க்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஏன்னா ஒரு இன்டைரக்ஷனல் கேண்டில் பக்கத்தில் இன்னொரு இன்டைரக்ஷனல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் அது டவுன் சைடை நோக்கி போயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கலாங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். பட் இது ஒரு சோனா இருக்கிறதுனால எங்கே வேணாலும் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கலாம். அண்ட் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 13 792 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லாவே ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே அவங்களோட செல்லிங் அமௌண்ட்டுங்கிறது கம்மியாகிட்டே வந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 485 கோடி செல் பண்ணியிருந்திருக்காங்க, 1,200. இதெல்லாமே ரொம்ப கம்மி தான். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் போன மந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இப்போவுமே ஒரு பையிங் மோடில் தான் இருக்காங்க. ஸோ
விச் இஸ் ரியலி குட். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபாலிங் டைமில் வந்து டிஐஏ தான் அதிகமாக காப்பாற்றிருக்காங்க. ஸோ இன்னுமே மார்க்கெட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம் அவங்க. அண்ட் அகெயின் எஃப்ஐஐ வந்து பையிங் சைடு போயிட்டாங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் ஒரு பிக்கப் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு அக்கார்டிங் டு மீ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க போகுது. ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை கவர்மெண்ட்டு கூட நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் பல டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். இதை தாண்டி அதர் கண்ட்ரீஸோட ட்ரேட் டீலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது டேரெக்டாக இந்தியாவை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஈவன் சைனா அண்ட் யூஎஸ்ஏக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் அது நிறைய விதமான பாதிப்புகள் இந்தியாவுக்கும் கொண்டு வரும். அண்டு டோட்டலாக இந்த மந்த் பாதி தான் ஆச்சு. ஆனால் எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட 21,231 கோடி செல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பாதி கிட்ட வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் டேஸ்லேயும் இதே மாதிரி செல் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போன மந்த்தை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எஃப்ஐஐ பையிங் சைட் போகிறாங்களா இல்லையான்னு. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சைடுவேஸ்ன்னு சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் சைடுவேஸ் அண்ட் S&P 500 நெகட்டிவ், நாஸ்டாக் நெகட்டிவ். பிகாஸ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபால் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் கூட இருக்கலாம் சில யூஎஸ் டென்ஷன்ஸ்னால. அண்ட் அதை தாண்டி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் சைடுவேஸ் டு பாசிட்டிவ். அண்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.5%. ஸோ ஓகேன்னு சொல்லலாம். ஒரு மிக்சட் செட்டப்பில் தான் இன்றைக்கி இருக்குது. இனி மண்டே வந்து கண்டிப்பாக நம்ம இதை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் இன்னுமே ஹையை தொட்டிருக்கு. அண்ட் ருப்பிக்கு நிகரான டாலர் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவுமே இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். ரீசெண்டாக சில டாக்ஸேஷன்ஸை தவிர்த்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்கு கூட போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இனி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஏதாவது ரிசல்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதிகமான பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நல்ல காரணத்தை தான் மார்க்கெட் தேடிக்கிட்டு இருக்குது. ஒரு நல்ல ப்ரைஸ், நல்ல வேல்யூவேஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு குட் நியூஸ் நோக்கி போகிறப்ப நல்லாவே மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லை, இன்வெஸ்ட் இன் ரெட் ஸோ வி கேன் என்ஜாய் த க்ரீன் அப்படின்னு. ஸோ அதேமாதிரி தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது டைம் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். லாஸ்ட்டாக சிபிஆர் லெவல்ஸை பார்க்கும்போது ஒரு சைடுவேஸ் சிபிஆர் லெவலாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ மண்டேவோட சிபிஆர் லெவலை வந்து இதில் பிளாட் பண்ணிடலாம். அண்டு ஸோ மண்டே பார்த்திங்கன்னா சிபிஆர் ஒய்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒய்டாக தான் இருக்குது. ஸோ ஒய்டு சிபிஆர்னால் என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டு சைடு வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நேரோ சிபிஆரை இந்த சிபிஆர் வந்து ஓவர்லேப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக சைடு வைஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய புரிதல். அண்டு கேப் அப்பாக இருக்குமா கேப் டவுனாக இருக்குமாங்கிறது கண்டிப்பாக மண்டே தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்க கண்டிஷனுக்கு சைடு வைஸாக இருக்கலாங்கிறது என்னோடய அசம்ஷன். அதாவது மார்க்கெட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ சிபிஆர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளாடியே ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இதுலேயுமே மார்க்கெட் ஓப்பனும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் மார்க்கெட்டோட ஒரு பேசிக் அனாலிசிஸ். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்களும் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் நான் ஃபியூ ஸ்டாக்ஸ் கூட ஷோ பண்ணியிருந்தேன். அது சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து நல்லாவே ரேட்டிங்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ். அதில் வந்து இன்ஃபோசிஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் டியூ டு ஐடி ஃபால் ஐ டோன்ட் திங்க் நம்ம இன்ஃபோசிஸை ஆட் பண்ணலாங்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட ஓன் விஷ். உங்களுக்கு நல்ல அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோ ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் பற்றி தெரியலை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை வாங்கி கற்றுக்கோங்க. அண்ட் அதில் வந்து A to Z மார்க்கெட்டில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் பேசிக்ஸ்லேருந்து ஒன் பை ஒன்னாக கோர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக் பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அண்ட் ஒவ்வொரு ஸ்டாக்கில் நம்ம லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளாடி போகும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸ் ரீட் பண்ணலாம். அதை தாண்டி என்ன பற்றின விஷயங்களை வந்து நான் ப்ளாட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈவன் என் கூட தனியாக 1-to-1 டிஸ்கஷன்ஸ் நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதையும் தாண்டி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இது எல்லாமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து 1-to-1 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களோட தேவைக்கும் உங்களோட நீட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். அண்டு ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம்.